ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாதத்துக்கு அரிசியை ஊற போட்டிருக்கேன். புளியை கழுவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அவரைக்காவை கட் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் தக்காளியும் போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே ஃபஸ்ட்லேயே பண்ணிட்டா நம்ம டக்குன்னு சமையலை ரெடி பண்ணிடலாம். அதனால் இந்த பேஸ்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன். புளியை கரைச்சிட்டு அதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுட்டு குழம்புத்தூள் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கையில் மிக்ஸ் பண்ணுறப்ப எரியுதுன்னா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி பழகிக்கோங்க. நான் கையிலே பண்ணி அது பழகிருச்சு. அதுக்கிடையில் ஒரு குக்கரில் அவரைக்காவும் தண்ணியும் உப்பும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். விசில் விட்டு எடுத்தோன்னே இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு அது பொரிஞ்சோன்னே அவரைக்காயும் போட்டு தண்ணியெல்லாம் சுண்டுனோன்னே தேங்காய் பூவை போட்டு இறக்குனோம்னா நல்ல பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுறலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க குழம்பையும் ஊற்றிட்டு அது நல்லா கொதித்தோன்னே நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு சுண்டை வச்சு ரொம்ப நாள் நம்ம நல்லா சுண்டை வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெந்தய வாசனமும் அந்த பூண்டு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கடையில் அவரைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் இது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே முட்டையை வேக வச்ச முட்டையை போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். அன்னைக்கு எங்களுக்கு இதுதான் லஞ்ச் பிளேட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.